இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களோட உள்ளே வர மூச்சுக்காற்று உங்களுக்குள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு வைப்ரேஷன்லாம் உங்களுக்குள்ளே போவதாக ஒரு சின்ன கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. உங்கள் மூச்சுக்காற்று வெளியில் போகும்போது தேவையில்லாத குப்பைகள், நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்களை விட்டு வெளியில் தூக்கி போடுவதாக ஒரு சின்ன ஒரு கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போதைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று, அது ப்ரையாரிட்டி வைஸும் அது அப்படி, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களும் உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிட்டுருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி மூட்டையாக கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, தெளிவான ஒரு மைண்டோட, ஒரு அமைதியான ஒரு கண்ணோட்டத்தோட, கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல வழிகாட்டுதல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்த விஷயங்கள் ஏதாவது கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது கமெண்ட்டில் கிளைம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? இது ஜெனரல் ரீடிங்கு. உங்களுக்கு எனக்கான ஒரு செப்பரேட் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஓகேங்களா? மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. எனக்கான ஒரு ஒரு சுயமாக நான் வருமானம் சம்பாதிக்கணும், 4 காசு பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே டேரோ கிளாஸும் நீங்கள் கற்றுக்கிட்டு யூடியூப்பில் போட்டு நிறைய விதமான ஒரு வருமானத்தை உங்கள் இல்லத்திலேருந்தே நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சுய வருமானத்தை ஏற்படுத்திக்கலாங்க. வெளியில் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஈஸியாக அழகாக இப்போ நிறையா டேரோ கிளாஸும் இந்த உலகத்தில் பிரபலமாயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா அஸ்ட்ராலஜியை தாண்டி டேரோ நிறைய பேரோட இல்லங்களில் மனசில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது கரண்ட் எனர்ஜி, பாஸ்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது அவங்கவுங்க பிரச்சனையோட கனெக்ட் ஆகிறதுனால இப்போது டேரோ அப்படிங்கிறது ஒரு ஆக்குபேஷன் மாதிரி இப்போ நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் அங்கே நார்த்து சைட்லலாம் நிறைய பேர் இது ரொம்ப பிரபலமாயிட்டு நமக்கு இப்போதைக்கு நம்ம சவுத் சைடில் ஒரு 2-3 இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கோங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு 4-5 பேர் ஃபேமஸாக இருப்பாங்கங்க. நான் இந்த குறுகிய காலம் தான், நான் இப்போ தான் 1 இயர் ஆகுது. 1 இயரில் எனக்கு நிறைய கமெண்ட் சொல்கிறவங்க என்னென்னா, நான் நிறைய ரீடிங் பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேரோடது நான் பார்க்குறேன். உங்ககிட்ட தான் நான் ரொம்ப கனெக்ட் ஆகிறேன், உங்ககிட்ட தாங்க நான் ரீடிங் வரேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேரோ கிளாஸும் எங்கிட்ட படிக்கிறவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. எனக்கான ஒரு கரெக்டான ஒரு ஜாப் எனக்கு நான் வெளியில் போய் தேட முடியாது. என்னோடய வீட்டு சூழ்நிலை அப்படி வெளியில் அனுப்ப மாட்டாங்க. வீட்டில் இருந்தபடியே, இல்லம் இருந்தபடியே நான் கற்றுக்கிட்டு நிறையா எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆஸ்ட்ராலஜின்னா நிறைய விஷயங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் உட்காந்து கற்றுக்கணும் இல்லைங்களா? இப்போ அதை விட அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். எனர்ஜி தாங்க ஃபஸ்ட்டு வந்தது. மனுஷன் ஒரு நாமோடிக் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நாடோடிகள். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாமே நாடோடி தெரிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போல்லாம் தனக்கு ஆபத்து வரும்போது இந்த பாதையில், இந்த திசையில் நமக்கு ஆபத்து இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்காக அங்கங்கே சித்திரங்கள் மூலமாக எழுதி இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் ஏதாவது டைரெக்ஷனில் நமக்கு ஆபத்து இருக்கா, மிருகங்கள் இருக்கா, மனிதர்கள், காட்டுவாசிகள் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கார்டு தாங்க இது. இது ஈஜிப்ட்லேருந்து அங்கேருந்து இங்கே வந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலுமே இப்போ மனிதன் பிறந்தப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு எழுத படிக்க தெரியாதப்போ செய்யப்பட்ட ஒரு விஷயம் எனர்ஜி கார்டிங். இப்போ எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நீங்கள் யதார்த்தமாக கேட்டெல்லாம் நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. பிரபஞ்சமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசகம், இந்த மாதிரி ஒரு கடவுள் சிந்தனைகள், இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்பர் மூலமாக கனெக்ட் ஆகி தான் நிறைய பேர் இங்கே எனர்ஜி மூலமாக சோல்ஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இதெல்லாமே நீங்கள் தற்செயலாக ஒரு கோயின்சிடென்ஸாக நடந்த விஷயம் இல்லை. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இதெல்லாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் கனெக்ட் பண்ணிவிட்ட ஒரு சோல் கனெக்ஷன் தான் இது எல்லாமே. நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரே சோல், அந்த ஒரு கனெக்டிவிட்டியில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். அப்போது இங்கே எல்லாமே எனர்ஜி தான். நீங்கள் தேடுற பர்சனுமே சரி, நீங்கள் சந்திக்கிற நபர் எல்லாமே உங்கள் எனர்ஜிக்கு ஏற்றபடி, உங்களுடைய அந்த மைண்டோட வைப்ரேஷனுக்கு ஏற்றபடி, தாட்டோட அந்த ஒரு தாக்கத்துக்கு ஏற்றபடி தான் உங்கள் வாழ்க்கை அமைது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி 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 உங்களுக்கே பதிஞ்சிருக்கும். இந்த வாழ்க்கையே எனர்ஜி மூலம்தான். கடவுளே ஒரு பெரிய எனர்ஜி, அவர் படைத்த குட்டி குட்டி எனர்ஜி. நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்கும் ஒரே எனர்ஜி தான். அப்போது இங்கே எனர்ஜி வைஸ் உங்களுக்கு சரியான விஷயங்கள் வரல, தப்பு தப்பாக நடக்குது, துரோகம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எனக்கு வாழ்க்கை சரியில்லை,
சரியில்லை, என்னை சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி சரியில்லை, உங்களோட தாட் சரியில்லை, உங்களோட மைண்டில் நிறைய விஷயங்கள் குப்பைகளாக கொட்டி வச்சுருக்கீங்க. அந்த பேட்டர்ன்லாம் வந்து நீங்கள் அதோடைய குடும்பம் நடத்திட்டுருக்கீங்க. பழைய விஷயங்கள் எது நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு, அதை கண்ணோட்டத்தை வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் இங்கே நடத்திட்டுருக்கீங்க. நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி நிறையா விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நிறையா விஷயங்கள் உங்களை மாற்றிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து என்னை மோசம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களோட வீடியோ பார்த்து நிறைய நான் வெளியில் வந்திருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க, உங்களால் தான் சிஸ்டர் நான் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு என்னோடய வாழ்க்கையை வந்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மையில் எங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் என்னால் கிடையாது, கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நான் தப்பிச்சு வெளியில் வந்தேன். அதே வழியை அதே ரூட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து ஒரு வித்தையாக கடவுள் வந்து யாருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து பல பேருக்கு யார் மூலமாக போய் சேருமோ அந்த வித்தையை வந்து தெளிவாக அழகாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக் கொடுத்தது உண்மையிலே சொல்கிறேன் டிவைன் மட்டும்தான். டிவைனோட ஒரு டைரக்டர் சைல்டுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கே வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கலையே, எனக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு நான் வந்து யோசித்து பார்க்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே நிறைய டிவைன் கைடன்ஸ். அது வந்து இப்போ வந்து ஒரு தற்போது வந்து ஒரு விஷயம் கிடையாதுங்க. எனக்கு அந்த ஒரு டிவைனோட அந்த பிளஸ்ஸிங்கு கிரேஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்து என்னோட ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுது, எதுன்னு தெரியல. ஆனால் கடவுளை பற்றிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தெரியவும் தெரியாது. அது மேலே நாட்டம் கிடையாது. விளக்கு கூட ஏற்ற மாட்டேன், பற்ற வைக்க மாட்டேங்க. திட்டிகிட்டே இருப்பேன் நான். என்ன போய் கடவுள்கிட்ட நின்றுட்டு சாமிக்கிட்ட நின்றுட்டு என்னத்தை இது ஒரு என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சிலையை போய் கும்பிட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு முடிவு. ஆனால் யாரோ என்னை காப்பாற்றுறாங்களே, அது என்ன பவர் அப்படிலாம் தெரியாது. தலைக்கு மேலே யாரோ நிற்கிறாங்க, ஆனால் என்ன ப்ளஸ் பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுறாங்க. கஷ்டம் வருது, அதை அனுபவிக்கிறேன். ஆனால் ரொம்ப அனுபவிக்காம டக்குன்னு வந்து என்னை தூக்கிடுறாங்க. யார் அது அப்படின்னு நான் தேடி போன தருணங்கள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு தேடுதல் இருக்குது. அப்போது அங்கேருந்தே என்னை வந்து பாதுகாத்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு வலிக்கிற ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கும் வலிச்சிருக்கு, கடவுளுக்கும் வலிச்சிருக்கு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் சில கர்மா நான் அனுபவிக்கணும். அந்த நான் பெயினை அனுபவிச்சா தான் மற்றவங்களோட பெயினை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். அந்த பெயினை விளக்கிறதுக்கு எந்த ஸ்டேட்டில் அவங்க நிற்கிறாங்க, எப்படி விலகும் அப்படிங்கிற ஒரு என்னால் வந்து உங்களுக்காக வேண்டிக்க முடியும். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எப்படி வலிக்கும், எனக்கு வலிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க, இப்படி கண்ணீர் விட்டு அழும்போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆழமான ஒரு நான் பட்ட கஷ்டத்தையே என் கண்ணு முன்னாடி காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது பெயினோடு நான் உங்களுக்காக வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கும் போது, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது, உங்களுக்காக டிவைன் கைடன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. என் கையில் நிறைய பேர் வந்து திங்ஸ் வாங்கியிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு வாங்கியிருக்காங்க, லக்கி ஸ்டோன் வாங்கியிருக்காங்க, டாட்டா ஸ்டாச்சு. நான் இங்கே கொடுக்குற அத்தனை விஷயங்களுமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிவைன் ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடச்சிதான். எனக்கு தொடும்போதே நல்லா இருக்குங்க, வைப்ரேஷன் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு என் கையால் நான் பேக் பண்ணி கொடுக்கும்போது லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இது வந்து டைம்லெஸ் ரீடிங் தான். எனக்கு இப்போ வந்து ஒரு டவுன்லோடு. இப்போ நீங்கள் இதுலேருந்து ஒரு கார்டுன்னு மாற்றி நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கான ஒரு அழகான மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. மெடிடேஷன் கிளாஸ் எனக்கு மன நிம்மதி இல்லை, மைண்டு பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, எனக்கு வந்து எந்த விஷயமும் எந்த இடத்துல வைக்கிறேன்னே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கோளாறாக நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெடிடேஷன் செஷனுக்கு வாங்க. இல்லை வந்து ஒரு கன்சல்டிங் செஷனுக்கு எதற்காவது நீங்கள் உனக்கு வரும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. வழிகாட்டுதல், கடவுள் ஒரு தடவை வழிகாட்டினார்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்ட மாதிரி உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல், உங்களுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுங்க. கடைசி வரைக்கும் யாருமே நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க. இதுதான் பாதை, இதுதான் பயணம், இந்த இடத்துல தப்பு இருக்குது, நேராக பார்த்து போ அப்படிங்கும்போது வழிநடுக கிடைக்கிற அனுபவங்களை பிடிச்சிக்கிட்டு நேராக வந்து பார்த்து போயிடணும். இதுதான்ப்பா ரூட்டுன்னு கையை யார் காட்டுறாங்களோ அந்த பக்கம் கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்து ஓடிடணும். அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ ஒன்று போச்சே நின்றுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். அப்புறம் உட்காந்துட்டுலாம் நீங்கள் ஐயோ அம்மா எனக்கு திரும்பி இந்த டயத்தை கொடுங்க, நான் திரும்ப இந்த இடத்துல நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது 0909 அப்போ சரி பண்ணலாம் முடியாது. அப்போ அந்த சான்ஸ் கிடைக்காது. ஒரு தடவை தான் ஒரு சான்ஸு. உள்ளே நுழையிறதுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எதை நம்ம தப்பாக வாழ்ந்துருக்கோமோ, தெரியாமல் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இந்த பிரபஞ்சத்தில் நான் கடவுளோட ஒரு செல்ல குழந்தைன்னு
பேர் எடுத்துகிட்டு வெளியில் போகணுங்க. வேறு யாருக்காகவும் நான் வந்து அடுத்தவன் வந்து என்னை தலையில் தூக்கி வச்சுக்குவான், நான் இதை பண்ணிட்டேன்னு அடுத்தவன் வந்து என்னை வந்து பாராட்டணும், ரெக்கக்னேஷன் அதெல்லாம் தேவையில்லை. குப்பையான ஒரு விஷயம். இதுக்காக உட்காந்துட்டு அழுதுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு நான் இன்னமும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அந்த விஷயம்லாம் கடந்து வரலைன்னா இந்த விஷயத்தை நான் வந்து நிற்க முடியாது. கடவுளோட அன்பை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது. எல்லாமே நல்லதுக்கு தான். என் வாழ்க்கையில் அடி விழுந்தது, விழுந்தது, கீழே விழுந்தது, மேலே விழுந்தது, திட்டு விழுந்தது, அசிங்கமாக என்ன விஷயம் நடந்திருந்தாலுமே அது எல்லாமே வந்து என்ன அதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்த அந்த பெயின் தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல பெயின்லெஸ்ஸாக நான் இன்றைக்கி உட்காந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போது எந்த விஷயம் வந்தாலும் இனிமேல் என்னால் வந்து ஈவனாக எல்லாத்தையும் வந்து ஒரே முகத்தோட எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிறது அந்த சட்டங்களை கற்றுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்கேன். அதனால் நிறைய விதமான வந்து ஒரு பிளாக்கேஜஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனர்ஜி ப்ரேயர் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க, உங்களுக்கு எனர்ஜி ஹீலிங் வேணும்னா பெய்டு செஷன் தான் இது. தேவைப்படுறவங்க வேணால் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேங்க. என் வாழ்க்கை மாறல, என் கஷ்டம் மாறல, என் வந்து பண கஷ்டம் மாறல, என் மன கஷ்டம் மாறல, நான் தேடுற நபர் என்கிட்ட வரல. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இல்லை, ஈவல் மேஜிக், நெகட்டிவ் மேஜிக் எத்தனை வேணாலும் பண்ணட்டுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுற விதமாக கண்டிப்பாக நடக்கும். நம்புங்க. வாவ். ஏன்னா நடக்கும் நம்புங்க அப்படின்னு சொன்னோடனே டெத்து கார்டு ஏன் வந்திருக்குன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, நடந்து முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத குப்பைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துரோகங்கள், நம்பிக்கை, ஏமாற்றம், நம்பிக்கையின்மை, ஏமாற்றம் இதெல்லாமே வந்து பட்டு இது பண்ணிட்டீங்க. உங்கள் தேர்ட் பார்ட்டியாக உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் நிகழ்த்திய அத்தனை மோசமான நபர்கள் உங்கள் காலடிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் போட்டு காலுக்கு அடியில் போட்டு மிதிக்கிறாங்க. ஒரு மூமெண்ட் எடுத்துருச்சு உங்கள் லைஃப்பில். நல்ல அழகான ஒரு ப்ரொடெக்ஷனான சூப்பரான பீஸ்ஃபுல்லான செம்மையான வாழ்க்கை தான் இனிமேல் வாழ போகிறீங்க. எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் இனி எண்டிங் தான். சூப்பரான உங்கள் வாழ்க்கைக்கு இனி நியூ பிகினிங் தான். சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னடா வாழ்க்கையில் நமக்கு நடந்துச்சுன்னே தெரியல, இவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் எப்படி வந்ததுன்னு நீங்களே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி இருக்க போகுது உங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கை. ஸோ இந்த உருமாற்றம் ஆக போகுது. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் வந்து உருமாற்றமாகாது. நீங்களே அழகான ஒரு ஒரு முகத்தோற்றம், பொழிவு தோற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் எண்டு சைக்கிள் போட்டு மூடி வச்சுட்டாங்க கடவுள். இனிமேல் பழைய பஞ்சாங்கம், பழைய அழகை, பழைய அந்த ஒரு பஞ்சப்பாட்டு பாடுறது, எனக்கு அது இல்லை, இது இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, அதெல்லாம் வந்து போட்டு தூக்கி உடப்பில் போட்டுருங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சூரிய பகவான் அழகாக வந்து எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சூரிய பகவானை கும்பிடுங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இருட்டான வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க வர்றதே அந்த சூரிய பகவானோட ஒரு அழகான ஒரு விஷயம் தான். சொல்லும்போது அழகாக 12 வந்திருக்கு. இப்போதைக்கு எந்த விஷயம் நடக்கலை. என்னப்பா இப்படி நீங்கள் என்னென்னமோலாம் சொல்கிறீங்க, அழகாக இருக்குது, நீங்கள் பேசுகிற வார்த்தை கேட்கும்போது அப்படியே தேன் வந்து பாயுது, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறணும். புரியுதுங்களா? மேஜிக்கல் விஷயம் நடக்கணும்னா நீங்கள் மேஜிக்காக நிறைய விஷயங்கள் உங்களை மாற்றணும். ஆள் மனசில் பதிஞ்ச குப்பைகளெல்லாம் அப்படியே தூக்கி வெளியில் பினாயில் ஊற்றி அப்புறப்படுத்திடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே புதுசாக நீங்கள் வந்து அந்த ஒரு எப்படி தெரியுங்களா, அந்த விதையை வந்து விதைப்பாங்க தெரியுங்களா மண்ணுக்குள்ளே, அது மாதிரி நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயங்களை வந்து ஆப்டமிஸ்டிக் பர்சனாக நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் விதைக்க 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 வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன மாற்றம், முன்னேற்றம், சூப்பரான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க. ஒரு அபண்டன்ஸ்குள்ளே வர போகிறீங்க. ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தான். 13 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 44 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. எந்த விதமான கண்ட்ரோல்குள்ளேயும் இனிமேல் நீங்கள் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. எந்த விஷயம் எப்போ பண்ணணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும், பவுண்ட்ரிஸ் இல்லாமல் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க. இப்போ அழகான ஒரு ஸ்மார்ட்டான சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி அந்த இடத்த தாண்டி நண்பரே அந்த பக்கம் வந்துடாதீங்க, இந்த பக்கம் என் பக்கம் வந்துடாதீங்க, அந்த பக்கமே நில்லுங்க. உங்களுக்கான ஒரு லிமிட்டு அந்த இடம் தான். அது வரைக்கும் நீங்கள் வரலாம், அது வரைக்கும் நீங்கள் பேசலாம். அப்படியே ஓடிடுங்க. பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. என் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து நீங்கள் வந்து எந்த விஷயம் சொல்கிறதுக்கும் நீங்கள் வந்து காயப்படுத்திட்டு ஏதாவது திட்டிட்டு போயிடுவீங்க. அதை நினச்சி கவலைப்படுற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இடத்த கொடுக்கல. உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடம்லாம் சீனெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த இடம் தான். ஏதாவது சொல்லணுன்னா அந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புங்க. நான் ரொம்ப நேரம் இல்லை, என்னால் பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒதுக்குற அளவுக்கு உங்களுக்கான ஒரு டைம் வந்து பிஸியாக வந்து கடவுள் உங்களை ஆக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெத்துக்கு அப்புறம் இறந்தாச்சு அப்படின்னா பாஸ்ட்டுமே சேர்ந்து இறந்துருச்சு. எல்லாத்தையும் புதைச்சிட்டு தான் புது மனுஷனாக நீங்கள் உருமாறி பிறந்து வரீங்க. அப்போது ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு இல்லையா? செம்மையாக இருக்குங்க. பாசிட்டிவிட்டினாலும் பாசிட்டிவிட்டி செம்ம கார்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே டெத்து கார்டுனா பயப்படாதீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். செம்மையாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கார்டு. யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜுங்க. யாருக்குன்னு தெரியல. பார்ப்போம் அடுத்தடுத்த ரீடிங் என்ன வருது பார்க்கலாம்.
சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து பேட் எனர்ஜிலேருந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு போச்சு. நிறைய பேரோட துக்கங்கள், துரோகங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க. நம்பிக்கை வச்சு அந்த இடத்துல ஒரு துரோகம் நடந்திருக்கும். நடந்து முடிஞ்ச மாதிரியும் இருக்குது. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை சுற்றி யார் இருக்காங்க, உண்மையானவங்க யார், பொய்யானவங்க யார், போலி முகத்திரை போட்டு உங்கள் பக்கத்தில் யார் யாருங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அழகாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அழகாக கீழே விழுறீங்க. அப்போது கீழே விழுந்துட்டோமே, ஐயோ கடவுளே கீழே விழுந்துட்டோமே நினைக்காதீங்க. எல்லாத்தையும் உண்மைகளை தெரிஞ்சுட்டு கீழே விழுறீங்க. கடவுள் தான் இங்கே வந்து உங்களை விழுக வச்சிருக்காரு. ஏன்னா உள்ளே இருந்தேன்னா மூச்சு திணறி நீ தான் ஃபஸ்ட்டு செத்து போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நபர்கள் கூட நீ நல்லவங்கன்னு நினச்சி இவ்வளோ நாள் நம்பி பழகிட்டு இருந்திருக்கீங்க. அப்போது ஒரு மின்னல் மாதிரி, ஒரு வெடி மாதிரி, ஒரு ஒரு இடி மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லும்போது 15 சொல்லும்போது நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்போ என்னடா இப்படி போச்சு, இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே, இப்படி ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் யார் கொடுத்தது, கடவுள் நான் நல்லா தானே சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் ஏன் வந்து கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கடவுளை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் கடவுள் தான் அந்த மனிதருடைய முகத்திரையை கிழித்து உங்களை பார்க்க வச்சுட்டு உங்களை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. வேண்டாம், இந்த சகவாசம் உனக்கு தேவையில்லாத சகவாசமாக இருக்குது, இதை நம்பிட்டு நீ உருப்படாமல் போய் காலத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, ரொம்ப ஓவராக நம்பிக்கையை வச்சிட்ருக்க, இவங்க மேலே ஆசையை பாசத்தை வச்சிட்ருக்க, உன்னை நம்புறதும் இல்லை, உனக்கான பிளேஸ் நீ கொடுக்கறதில்ல, எல்லாமே இவங்க தான் உயிர் உடல் உலகம் எல்லாமே இப்படி நம்பிக்கை வச்சிட்ருக்க, அவங்க உனக்கு ஆப்போசிட்டாக இத்தனை வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்தது எல்லாமே டிவைன் தான், யூனிவர்ஸ் தான். அப்போது ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சடன் சேஞ்சுன்னா, ஆமாம் நீ தப்பான ஒரு விஷயத்த, தப்பான ஒரு நபரை வந்து நீ நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா கடவுள் பார்த்துட்டே இருப்பார். எவ்வளோ நாள் நீ வந்து கடவுளோட செல்ல குழந்தை கஷ்டப்பட்டுட்டு ஏமாந்துட்டு இருக்கிறத அவர் பார்ப்பாரா? மற்றவங்க உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீ தெரியாமல் நீ நின்றுட்டு இருக்கும்போது கடவுள் உனக்கு தெரிய வைக்கிறாரு. அப்போது இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படுறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்லுங்கள். அப்போது நிறைய சண்டைகள், சச்சரவுகள், சாவோஸ் எல்லாமே நடக்குது. நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கெட்ட விஷயங்கள், உங்களை சுற்றி தெரியாமல் மறைப்பொருளாக நடந்துட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி காட்டுறார் கடவுள். நிறைய ஒரு பூகம்பம், நிறைய திடீர்னு ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, அதுவும் வந்து இந்த விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா, நீங்கள் யோசிக்காத நேரத்தில் யோசிக்காத நபர் இப்படி வந்து என்னோட பர்சன் இப்படி பண்ணுவானா நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ஒரு விஷயம் வந்திருக்கும். அப்போது நிறைய பேர் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கடவுளை தேடி வந்திருப்பீங்க. கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, மெடிடேஷனுக்குள்ளெல்லாம் வந்திருப்பீங்க. அதுனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, பிடிக்காது, வாழ்க்கையில் அப்படியே ஓடிட்டே இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் மெடிடேஷனுக்குள்ளே வந்திருப்பீங்க, கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் நமக்கு நடக்குது, என்லைட்மெண்ட் ட்ராப்புக்குள்ளே தான் நம்ம விழுந்திருக்கோம், சடனான ஒரு இன்சைட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. அப்போ தான் தெரியும், அப்பா என்ன நான் இவ்வளோ பெரிய ஆளா, என்னால் இவ்வளோ இது செய்ய முடியுமா, அப்போது நான் நம்பின விஷயம் எல்லாமே தப்பான விஷயமா, அப்போ நான் யாரை நம்பணும், நான் யார், நான் எதுக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு நிறையா விஷயங்கள் உங்களை கேட்க 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 ஆன்மா டக்குன்னு வெளிப்படைஞ்சு உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லும். அதுதானே நீங்கள் இவ்வளோ நாளாக ஐயோ கடவுளே இந்த கேள்வியெல்லாம் எப்போ தான் நீ கேட்பியோன்னு வந்து தவிச்சிட்ருக்கிற அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது அழகான நிறைய விஷயங்கள், நீ இதுக்கு தான் வந்திருக்க, இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, சில சட்டத்திட்டங்கள் எங்கே இருக்குது, நீ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி உன்னை மாற்றிக்கும் போது இந்த உலகமே உனக்காக அழகாக மாறும், பியூட்டிஃபுல்லாக மாறும். சொர்க்கம் இந்த பூமியிலே இருக்குது, ரெண்டுமே இருக்குது, நரகமும் இருக்குது, சொர்க்கமும் இருக்குது. நரகமாக உன் வாழ்க்கை மாறத்துக்கு காரணம் நீ தான், சொர்க்கமாக மாற போகிறதுக்கு காரணம் நீ தான். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று டெத் கார்டு வரும், இல்லைன்னா வந்து டவர் கார்டு வரும். இந்த ரெண்டுமே வந்திருக்கு. இந்த ரெண்டுமே வந்து மேஜராக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் பார்த்து வந்து பயமுறுத்துவாங்க. நிறைய டேரோ கார்டு ரீடர்ஸ்லாம் பாருங்கள், ஐயோ டெத்து கார்டுங்க ஆச்சா போச்சாம்பாங்க. நிறைய பேர் டவர் கார்டு பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுங்க. என்ன கேட்டால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு மாற போகுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமான கார்டுங்க இதெல்லாம், செம்ம பாசிட்டிவிட்டியான கார்டு. பார்க்குறதுக்கு இது நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளோட பிளான் பற்றி தெரியாதவங்க இதில் இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் எனர்ஜி, இதில் என்ன படிச்சிருக்காங்களோ அதை சொல்லுவாங்க. பட் கடவுளோட அன்பு, கடவுளோட கருணை, இந்த ரெண்டு கார்டும் ஒட்டுமொத்தமாக ரெண்டும் ஒரே டைமில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சடனாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். இது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிவைன் பிளஸ்ஸிங்காக தான் நான் சொல்வேன். ஏன்னா எவ்வளோ ஒரு விஷயம் சான்ஸே இல்லை. போங்க, யாருங்க நீங்கள், போதுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கஷ்டம், கண்ணீர், கவலையெல்லாம் முடிஞ்சு போச்சு.
திரும்ப பழைய பேட்டர்னை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நிற்கக்கூடாது. அதையும் நான் இப்போயே சொல்லிட்டேன். உங்கள் லைஃப் மாறணும்னா பழைய பேட்டர்ன்லாம் ரீவயரிங் பண்ணணும். மெடிடேஷனுக்குள்ளே வாங்க. ரீவயரிங் பண்ணணும்னா மெடிடேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா வந்து பழசை வச்சுக்கிட்டே நீங்கள் புதிய வாழ்க்கை கண்ணோட்டத்தில் உங்கள் தாட்டை அப்படியே உருவாக்கும் உங்கள் மைண்டு. அப்போ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்குள்ளே போய் போய் மாட்டுவீங்க. சூப்பர் மெசேஜ். வாவ்! நல்ல காலம் வருது, நல்ல விஷயம் வருது, ஸ்பீட் எடுத்துருச்சு. ஏன்னா நான் தான் சொன்னேன் தெரியுங்களா, 2 மோசமான விஷயம் நடந்திருக்கு, வந்திருக்கு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஓஹோன்னு நல்ல விஷயம் வரப்போகுது. பெண்டகல் லெவலில் கடவுள் வந்து தூக்கி விட போகிறாரு. ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஃபாரின் கூட போகலாங்க. ஃபாரின் கூட வேலைக்கு போகணுன்னு நீங்கள் தாட் பண்ணிட்டு இருந்தீங்க, திங்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது. ஒரு ரேப்பிட் ஆக்ஷனுங்க. இது வரைக்கும் வந்து இவ்வளோ சீக்கிரம் என் வாழ்க்கை மாறுமான்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. என்னோடய வாழ்க்கை மாறினதுமே சடனாக மாறுனுச்சுங்க. ஒரு ஒரு 6 மாதத்துலேயே அங்கே மாறும், அவ்வளோ சீக்கிரமாக மாறும். அப்போ வந்து ஒரு மூமெண்ட் எடுத்துச்சு. அப்போ எனக்கு மாறுனுச்சுன்னா நீங்கள் யாருன்னு தான் நான் கேள்வி கேட்பேன். அடுத்தது கொஸ்டின், நான் கடவுளோட குழந்தை, எனக்கு மாறுனுச்சு, அப்போ நீங்களாம் யாருங்க? ஏலியன்ஸா? எல்லாருமே கடவுளோட குழந்தை. என்னோட சோல் தான். நீங்கள் எல்லாரும் யார்? கடவுளோட சோல் நானுன்னா, இப்போ என்னோட சோல் தான் நீங்கள். நான் தான் நீங்கள். நீங்கள் தான். நீங்கள் பார்க்குற அத்தனையுமே ஒன்று தான். அப்போது எனக்கு நடந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குமா நடக்காதா? மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே குவிக்காக நடக்கும். அப்போது இன்னர் சைல்டு ஊன்ஸை ஹீல் பண்ணணும். அப்போ பேசிக் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணாமல் உங்களோட இமோஷனல் அந்த ஒரு இஎஃப்டின்னு சொல்லுவாங்க, இமோஷன் ஃப்ரீடம் டெக்னிக்னு. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த இமோஷன் ஃப்ரீடம் டெக்னிக்லாம் நீங்கள் பண்ணி உங்களோட எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் கொண்டு வராமல், அலைன்மெண்ட் கொண்டு வராமல் உங்களால் மேனிஃபெஸ்டேஷனோ அஃபர்மேஷன் பண்ணுற விஷயங்களோ நடக்காது. வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம் மற்றவங்க. ஆனால் வந்து சில விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? ஃபவுண்டேஷன் நல்லா போட்டால் தான் அந்த கட்டடம் நல்லா நிற்கும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது மேலே இருக்கிற அந்த கட்டடம் மாதிரி. பேசிக்கான ஃபவுண்டேஷனுங்கிறது செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து நமக்கான வந்து ஒரு வேலிடிட்டி பண்ணிவிட்டு நமக்கு என்ன நம்மளுக்கே பிடிக்கணுங்க ஃபஸ்ட்டு திங் அது. அடுத்தது வந்து இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் வந்து ஹீல் பண்ணாமல் நீங்கள் வந்து மேலே கட்டடம்லாம் எழுப்ப முடியாது. அப்போ அந்த கட்டடம் திரும்ப திரும்ப உடையும். அது வந்து மேலே எழும்புறதுக்கு உண்டான சான்ஸே இருக்காது. உங்களால் எழுப்பவே முடியாது. சும்மா நானும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ஊர் உலகத்தில் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன், நியூரோ மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் நிறையா வருதுங்க. பேசிக் இல்லாமல் உங்களால் வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அடைய முடியாது. அப்போது ஃபுல்லாக வந்து ரீவயரிங் பண்ணணும். யாரை ரீவயரிங் பண்ணணும்? உங்களை தான் மாற்றணும். அப்போது உங்களை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? மேனிஃபெஸ்டேஷன் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிடேஷன், அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னர் சைல்டு ஊன்ஸை ஹீல் பண்ணணும். அதுதான் இங்கே மெயின் திங். செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நல்ல விஷயம் வருது அப்படின்னு வந்துச்சு மேனிஃபெஸ்டேஷன்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அப்சல்யூட் கரெக்டான ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்டில் சூப்பரான டெசிஷன்லாம் எடுப்பீங்க. இனிமேல் அப்டக்கிள்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக இருக்குது. பிஸ்னஸ் லெவல்லையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. வேலை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா வேலை நல்ல டைமில் கிடைக்குது. உங்கள் பர்சன் வருவானான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வருவான். அதெல்லாம் வந்து உங்கள் பர்சன் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவிட்டியான ஒரு மெசேஜ் தாங்க. செம்மையாக இருக்குங்க. எனக்கு கார்டு எடுக்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் வந்து டிவைன் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, வேகமாக வருது. உங்களுக்கான நியாயம் வருது, வேகமாக வருது. சில பேருக்கு இன்ஜஸ்டிஸாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நியாயமற்ற தன்மையாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்கள் கணவராக இருக்கலாம், லவராக இருக்கலாம், உங்களை தாண்டி வேறு விஷயம் முக்கியம்னு அடுத்தவங்களை தேடி போயிருக்கலாம். அதுக்குண்டான நியாயம் வேகமாக உங்களுக்கு வருது. அப்போ வந்து நல்ல விஷயம் உங்களை தேடி வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ வந்து ஜஸ்டிஸ்ன்னு போடுங்க, 1111 போடுங்க. ஏர் எனர்ஜி தான். இப்போதைக்கு மனசில் ஏதாவது ஒரு நினச்சிட்டு எனக்கு நல்ல விஷயம் நடக்குமா, அப்படியா இப்படியான்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம், ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குது. கடவுள் உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸு, கிரேஸு எல்லாமே அழகாக சூப்பராக கொடுத்துட்டாங்க. ரிசீவிங் மோடில் இருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு கடமை, இதை பண்ணணும் அது பண்ணணும், லைஃப்பில் இதை சாதிக்கணும்னு நினச்ச ஒரு பர்சன் தான், நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆக்ஷன் ஓரியன்ட் நினச்சது மட்டும் கிடையாதுங்க, ஆக்ஷன்லேயும் வந்து குதிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு சக்சீரை நோக்கி போகக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு பர்சன் தான் சொல்லலாம். அதிகமாக ஃபாஸ்ட்டாக திங்கிங் பண்ணுவீங்க. திங்கிங் பண்ணுறதோட கிடையாது, செயல்முறைப்படுத்தவும் செய்வீங்கள். அப்போ வந்து 3rd டெக்கான் கேப்ரிகான் எனர்ஜி, 2nd டெக்கான் அக்வாரியஸ் எனர்ஜி. எஸ் கார்டு தாங்க, செம்மையாக இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக வேகமாக உங்களுக்கான நியாயம் வருது. ஒரு அழகான நியாயம் வருதுங்க. அப்போ வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அப்போ சூப்பராக இருக்குது. இனிமேல் வந்து அடுத்தது பாட்டம் ஆஃப் த டெக் பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுற நபர் வருவார்னா வேகமாக வருவார். நல்ல க்ரியேட்டிவிட்டி மைண்ட் செட் போட்டு உங்கள் பிஸ்னஸில் நல்லா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு சக்ஸஸ் கொண்டு வரும். நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ்லேயும் இருக்குது. உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாம், நோ கான்டாக்ட், ஒன் சைட் லவ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தேடி வராங்க. இது ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் வராங்க. மற்ற எந்த உறவாக இருந்தாலும் அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமா, சித்தி
அது மட்டும் அல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி குறுகிய காலத்தில் பழகிட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம மனசுக்குள்ளே விட்டுட்டு அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்மளால் தவிச்சிட்ருப்போம். அவங்களுடைய பிரிவு நம்மளுக்கு தாங்க முடியாது. ஒரு ட்வின் சோல் கனெக்ஷனோ அல்லது சோல்மேட் கனெக்ஷனோ அல்லது இருந்துக்கிட்டே இருந்து நம்ம உயிரை வாங்குகிற கார்மிக் கனெக்ஷனோ, கார்மிக்னு சொல்லும்போது 24 வருது. அப்போது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கலாம். ஒரு கார்மிக் கனெக்ஷனுக்குள்ளே நான் போய் மாட்டிக்கிட்டே வெளியில் வர முடியல, கடவுளே எனக்கான ஒரு நியாயம் கொடு அப்படின்னா நியாயம் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு நியூ ப்ரப்போசலும் வருது. நிறைய பேருக்கு ஓல்டு ப்ரப்போசல் அழகாக வந்து திரும்பி உங்களை ஏற்றுக்கிட்டு உங்களை மனசில் வச்சுருக்காங்க. அவங்க அந்த ஒரு இடத்த வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்ககிட்ட வராங்க கொடுக்கறதுக்கு. ஸோ சூப்பரான ஒரு மெசேஜாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம யாரோட மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடிக்கடி சிவாப்பா மெசேஜ் ஏஞ்சல் மெசேஜாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எனர்ஜி ஹீலிங் காலையில் 4 மணிக்கு போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அபயம் கிட்டும். கடவுள்கிட்ட இருந்து ஒரு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுங்க. ஓம்ங்கிறது தான் இந்த உலகத்தை வந்து படைக்கப்பட்ட ஒரு பிரணவ மந்திரம். இந்த யூனிவர்ஸோட பிரணவ மந்திரம் ஓம் சாண்டிங் பண்ணுங்க. வேலும் மயிலும் துணை கண்டிப்பாக வந்து போடுங்க. கடவுள்கிட்டேருந்து ஒரு அபயம் கிட்டோம்னா உங்களுக்கு பாதுகாப்பு அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலும் மயிலும் துணை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள். யார் உங்களை புகழ்ந்து பேசினாலும் யார் உங்களை இகழ்ந்து பேசினாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. புகழ்ந்து பேசினா ஆஹா ஓஹோன்னு நினச்சிக்கிறீங்க. இகழ்ந்து ஏதாவது உங்களை காரி துப்புனாங்க அப்படின்னா அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணுறேன். ரெண்டுமே ஒன்று தான் இங்கே. இதுவே வந்து மன அமைதிக்கான வழி. உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும்னா ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏன்னா எங்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களால் தான் மேம் வந்து என் லைஃப் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இப்படிவாங்க. என்னாலலாம் கிடையாதுங்க. கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் தான். அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு நான் அடுத்தது திருப்பி விட்டுருவேன். ஏன்னா இந்த புகழுக்கு மயங்கணும்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்குவோம். இது பெரிய ஒரு ட்ராப்புங்க. எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு அதனுடைய புகழ்ச்சியை கிரெடிட்டை நம்ம வாங்கினோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நான் தான் உதவி பண்ணேன், ஐயோ அந்த ஒரு கிரெடிட்டே வேணாம். அதனால தான் நிறைய பேர் நல்லா தெரிஞ்சவங்க நான் உதவி செய்கிறேன் என் பெயர் கூட நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ரெண்டுமே நம்ம வாங்கக்கூடாது. புண்ணியம் பாவம் ரெண்டுமே இருந்தால் திரும்ப திரும்ப இந்த பிறப்பு சுழற்சியில் வந்து மாட்டுவோம். அதே மாதிரி இகழ்ச்சி புகழ்ச்சி இது எல்லாமே வந்து இன்றைக்கி நான் என்னை இகழ்ந்தாலும் சரி அது வந்து கடவுள் இன்றைக்கி எனக்கு நான் அதை வாங்கணும்னு கொடுத்துருக்காரு. என்னை புகழ்ந்தாலும் சரி கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் என்னால் எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரே மாதிரியாக போயிடணுங்க. இது வந்து என்னோட செல்ஃபிஷ்னே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புகழ்ச்சி ஐயோ எல்லாம் நான் தான் பண்ணேன் நான் எதுவுமே இங்கே பண்ணலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பண்ண வைக்கிறது எல்லாமே கடவுள் தான், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் எத்தனை இடத்துக்கு நான் போனாலும் கடவுள் தான் எனக்கு மேலே. மனோரதம் நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னவோ அழகாக வந்து நிறைவேற்றுவார் நம்ம முருகன். ஸோ வேலும் மயிலும் துணை சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சு குளிக்கும் போது கல்லுப்பு போட்டு தண்ணியில் போட்டு குளிங்க. கல்லுப்பு போட்டு குளிக்கும்போது ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆறாலாம் கிளென்சிங் ஆகி அழகாக இருக்கும். வீட்டையுமே கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து தொடச்சி விடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு அன்றைக்கி துடைக்காதீங்க, அதுக்கு முதல் நாள் வந்து தொடச்சிருங்க. அமாவாசை பௌர்ணமி எப்பயுமே பூஜை பண்ணிகிட்டே இருங்க. மணி அடித்து பூஜை பண்ணும்போது நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடும். காலையிலையும் சாயந்தரமும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த பாட்டை வந்து வீட்டில் ஒலிக்க விடுங்க. செவ்வாய்க்கிழமான முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க. இந்த வீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா வெத்தலை விளக்கு போடுங்க. என்ன பிரச்சனை சரியாகணும், திருமண தடையாக இருக்குது, என்ன சந்திக்க வேண்டிய அந்த பர்சன் என்னை விட்டு ஓடிட்டான், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, டைவர்ஸ் நடந்துட்டுருக்கு, என் புருஷன் வந்து என் பேச்சை கேட்கல, என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டு ஓடிட்டா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா முருகனை பிடிச்சிக்கோங்க. எதையும் வந்து ரொம்ப யோசிச்சுலாம் இருக்க வேணாம். ரொம்ப யோசிச்சுலாம் இல்லாமல் மெடிடேஷனுக்குள்ளே அடிக்கடி வந்து உங்கள் மைண்டை வந்து கரெக்டான ஒரு அலைவரிசை பாதையில் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி முருகனே இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அடுத்த லாஸ்ட் மெசேஜ் முருகனோட மெசேஜ் என்ன பார்க்கலாம். நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம். உங்களுக்கு வேலை கிடைக்காம நிறைய பேர், செய்கிற வேலை பிடிக்காமல் நிறையா பேர் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து குபேரரோட வந்து சாவிங்க. இது வந்து உங்கள் லாக்கர்லேயோ அல்லது உங்கள் பெட்டிலையோ இதில் மாதிரி வச்சுக்கும் போது நிறைய வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ரிட்டென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து என்னென்னா மகாமேரு பிரமிடுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது என்னென்னா இது கோமதி சக்கரமும் இருக்குது, சங்கு இருக்குது, விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதம். கோமதி சக்கரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம், அஷ்டலக்ஷ்மிகளோட பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே
கூடவே வந்து ருத்ராட்சம் இருக்குது, சிவனோடதே இருக்குது. அப்புறம் 1008 தேவர்களுடைய தேவிகளுடைய அத்தனை விதமான ஒரு ஆசீர்வாதமும் நிறைஞ்ச இந்த மகாமேருவும் இருக்குங்க. இந்த பிரமிடே அவ்வளோ செல்வ வளம் கொண்டது. அதில் மகாமேருவும் இருக்குது. அதை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல், எவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தி நமக்கு தேவையான அத்தனை நேர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி நம்மளை சுற்றி, இந்த வீட்டை சுற்றி, நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை மனிதர்களை சுற்றி, நம்ம சந்திக்கிற மனிதர்களை சுற்றி எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ராஜச கோத்பூதம் ராஜு வாயத லோச்சனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம். இன்னொரு தடவை சொல்கிறேன், கிட்டக்க வைக்கிற பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. தெரியுதா? ராஜச கோத்பூதம் ராஜு வாயத லோச்சனம் ரதீச கோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் வந்து படிங்க, இல்லை எழுதுங்க. ஒரு 9 தடவை எழுதுங்க, இல்லைன்னா 6 தடவை எழுதுங்க. இல்லைனா படிங்க, ஒரு 6 தடவை சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிக்கும் போது சொல்லுங்கள், நைட்டு படுக்கும்போது சொல்லுங்கள். கடவுள் கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் நன்றி சொல்கிற மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நடத்தி வைப்பார். அப்போது நல்லதே நடக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு எதை பற்றியும் கவலைப்பட்டு எதையும் இங்கே சரி பண்ண முடியாது. கடவுள் ஒருத்தர் தான் இங்கே சரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.